Hi friends, konnichiwa. Welcome back to my channel. Once again, I'm back with a travel vlog. இது வந்து லாஸ்ட் சாட்டர்டே எடுத்த vlog. நாங்கள் வந்து ஒரு 1 day ரோட் ட்ரிப் பிளான் பண்ணோம் மவுண்ட் ஃபுஜி பார்க்கறதுக்காக. 6 மணிக்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டோக்கியோல இருந்து. மவுண்ட் ஃபுஜி கிட்ட ரீச் ஆகுறதுக்கு எங்களுக்கு ஒரு 9:30 ஆச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணது இந்த யமானாகாக்கோ ஹனானோ மியாக்கோ பார்க். பார்க்கிங் வந்து எல்லா பிளேசஸ்லேயும் இருந்தது. ஒரு சில இடத்துல பெய்டு பார்க்கிங் இருந்தது, ஒரு சில இடத்துல ஃப்ரீ பார்க்கிங் இருந்துச்சு. அண்ட் லெஃப்ட் சைடில் எம்டியாக இருக்கிற இந்த ஃபீல்டில் வந்து ஆக்சுவலாக ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் வந்து பார்க்க முடியும். அந்த ஃப்ளார்ஸில் இருந்து இந்த ஃபுஜியோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஆட்டமில் வந்து எதுவும் இருக்காது. இப்போ தான் வந்து சீட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ப்ளூம் ஆகிறதுக்கு. மவுண்ட் ஃபுஜி வந்து ஒரு வருஷத்தில் 70 to 80 days மட்டும்தான் விசிபிலிட்டி இருக்கும். இதுக்கு பெஸ்ட் டைம் வந்து வின்டர். ஸோ நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் அதை பார்க்க முடியும். அதுலேயும் நவம்பர் அண்ட் மார்ச் பார்த்திங்கன்னா அது மவுண்ட் ஃபுஜியோட விசிபிலிட்டி வந்து காலையில் 5 மணிலேருந்து ஒரு 10-10:30 வரைக்கும் கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கணுன்னா ஈவினிங் சன்செட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நடுவில் வந்து க்ளவுட்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவே டிசம்பர், ஜான், ஃபெப்ல வந்து த்ரூ அவுட் த டே வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ மவுண்ட் ஃபுஜியை பார்க்கணும் அப்படின்னா பெஸ்ட் டைம் வந்து டிசம்பர், ஜான் இல்லைன்னா ஃபெப். இப்போ வந்து ஆட்டம் சீசன்றதால லீவ்ஸ் எல்லாம் வந்து கோல்டன், எல்லோ கலர், ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி நேச்சர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சீசன்லேயும் நேச்சர் வில் பி அட் இட்ஸ் பெஸ்ட் இன் ஜப்பான். அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் இந்த கஃபேக்கு வந்தோம். இதோடைய பேர் வந்து த பார்க். ஸோ இங்கேருந்து காஃபி குடிச்சிட்டே ஃபுஜி பார்க்கலான்னு வந்தோம். ஆக்சுவலி இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் பிளான் பண்ணது டோட்டலாக ஒரு 7 to 8 பிளேசஸ் இருக்கும். பட் நாங்கள் கவர் பண்ண முடிஞ்சது வந்து ஒரு 3 to 4 பிளேசஸ் தான். ஏன்னா வீக்கெண்டுன்றதால எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் இருந்தது அண்ட் ஃபுல்லாக க்ரௌடும் இருந்தது. ஸோ ஒரு இடத்துலையும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்கிப்ட் அ லாட் ஆஃப் பிளேசஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போவே பார்த்தீங்கன்னா ஃபுஜி வந்து மேலே அந்த க்ரவுன் பார்ட் மட்டும்தான் விசிபிளாக இருக்குது. இப்போ டைம் வந்து ஒரு 11:30 இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அந்த மேலே தெரிகிற அந்த பாட்டும் வந்து தெரியாது. ஸோ அகெயின் திருப்பி அந்த ஈவினிங் சன்செட் அப்போ தான் வந்து பார்க்க முடியும்ன்றதால நாங்கள் வந்து ஆட்டம் லீவ்ஸ் இருக்கிற பிளேசஸை வந்து போகலாம் அப்படின்னு ஸோ நாங்கள் பிளானை மாற்றினோம்.
நெக்ஸ்ட் நாங்கள் வந்த பிளேஸ் வந்து ஒஷினோ ஹக்கை. இது வந்து ஒரு சின்ன வில்லேஜ். இங்கேருந்தும் வந்து ஃபுஜி ரொம்ப அழகாக தெரியும். பட் இப்போ வந்து விசிபிலிட்டி இல்லை. பட் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்குது. ஒரு சின்ன பாண்ட் இருக்குது. அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் சோவினியர்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். ஸோ இந்த தண்ணி வந்து என்னதுன்னா, இது வந்து ஸ்ப்ரிங் வாட்டர். ஸோ ஃபுஜியிலேருந்து வர ஸ்ப்ரிங் வாட்டர் இது. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த தண்ணியில் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம கையை வச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய சோலை வந்து பியூரிஃபை பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. Sao nhiều người hơn. ஸோ இந்த ட்ரிப்போடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேஸ் வந்து இதுதான். இட்ஸ் கால்ட் மேபிள் காரிடார், லேக் கவகுச்சியில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆட்டம் டைமில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேஸ். ஸோ இந்த காரிடார் ஃபுல்லாகவே வந்து மேபிள் ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. That's all for today guys. I hope you enjoyed this video. ஸோ ஜப்பானில் வந்து ஆட்டம் சீசன் எப்படி இருக்கும், மவுண்ட் ஃபுஜியோட விசிபிலிட்டி பற்றியெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.